அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சொன்னால் கேளு. நாம் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த நான் சொன்னால் கேளு என்ற இந்த பகுதியில் 4 பாகம் காணாதவர்கள் அதை காணவிட்டு வாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு அலுவலகத்திலும் தினமும் ஒலிக்கும் ஒரு வார்த்தை, நான் சொன்னால் கேளு. இந்த வார்த்தையை யார் சொல்லி இருப்பார்கள்? அம்மா சொல்கிறார், அப்பா சொல்கிறார், ஆசிரியர் சொல்கிறார், மேலாளர் சொல்கிறார், அரசியல்வாதியும் சொல்கிறார். சில நேரங்களில் குழந்தைகள் கூட அப்பா நான் சொல்கிறதை கேளுங்க என்று சொல்கின்றன. நமக்கு 2 காதுகள் இருக்கின்றன, ஒரு வாய் மட்டும்தான் இருக்கிறது. இறைவன் சொல்லாமல் சொல்லும் பாடம் என்ன? 2 மடங்கு கேளுங்கள், 1 மடங்கு பேசுங்கள். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? 2 காதுகளையும் மூடிக்கொண்டு ஒரு வாயை மட்டும் திறந்து வைத்திருக்கிறோம். குடும்பம், ஒரு வீட்டில் மகன் சொன்னான், அப்பா உங்களிடம் 5 நிமிடம் பேசணும். அப்பா சொன்னார், இப்போ நேரம் இல்லை, நான் சொன்னால் கேளு. 10 வருடங்கள் கழித்து அப்பா சொன்னார், மகனே 5 நிமிடம் பேசணும். மகன் சொன்னான், அப்பா இப்போ நேரம் இல்லை என்பார்கள். நாம் விதைத்ததை தான் அறுவடை செய்கிறோம். கேட்காத பெற்றோர் ஒரு நாள் கேட்காத பிள்ளைகளை பார்க்க நேரிடலாம். மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு அறிவுரை சொன்னவர்கள் யார்? விதுரர், பீஷ்மர், கிருஷ்ணர். மூவரும் சொன்னார்கள், போர் வேண்டாம். ஆனால் துரியோதனன் என்ன சொன்னான்? எனக்கு தெரியும், நான் யார் சொல்லுவதையும் கேட்க மாட்டேன். ஒரு மனிதன் கேட்க மறுத்ததால் ஒரு வம்சமே அழிந்தது. ஒரு காதை மூடினால் ஒரு குடும்பம் கெடும். அறிவுரையை மூடினால் ஒரு நாடே கெடும். ஒரு மனைவி கணவரிடம் கேட்டார், நான் பேசும்போது நீ ஏன் எப்போதும் உம்முன்னு சொல்கிற? கணவர் சிரித்தபடி சொன்னார், இது பாதுகாப்பான பதில். மனைவி சொன்னார், நான் என்ன கேட்டேன்னு கூட உனக்கு தெரியாதே. இதுதான் இன்றைய வாழ்க்கை. நாம் கேட்பது போல நடிக்கிறோம், ஆனால் மனம் வேறு இடத்தில் இருக்கிறது. செல்போன் காலம். இன்று சாப்பிடும் மேசையில் 4 பேர், ஆனால் 5 மொபைல்கள். அப்பா வாட்ஸ்அப், அம்மா யூடியூப், மகன் கேம், மகள் இன்ஸ்டாகிராம். பாட்டி மட்டும் யாராவது என்னை கேட்கிறீர்களா அல்லது யாராவது என்னை பார்க்கிறீர்களா என்று. இதுதான் இன்றைய குடும்பத்தின் அமைதியான சோகம். திருக்குறள் கூறுகிறது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பணம் இழந்தால் சம்பாதிக்கலாம், பதவியை இழந்தால் மீண்டும் பெறலாம். ஆனால் ஒரு மனிதனின் மனதை கேட்க தவறிவிட்டால் அந்த உறவை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். என்ன மாற்றம் வேண்டும்? இன்று முதல் இந்த 5 பழக்கங்களை பின்பற்றுவோம். 1. பேசுபவரை இடையில் நிறுத்தாதீர்கள். 2. பதில் சொல்ல அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். 3. நான் தவறாக இருக்கலாம் என்று நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 4. குழந்தைகளுக்கு பேசும்போது அவர்களையும் மதியுங்கள். 5. நான் சொன்னா கேளு என்பதற்கு பதில் உன் கருத்து என்ன என்று மாற்றி யோசியுங்கள், மாற்றி கேள்வி கேளுங்கள். இந்த ஒரு கேள்வி குடும்பத்தில் அன்பை வளர்க்கும். நாம் நல்ல ஆசிரியராக வேண்டுமெனில் முதலில் நல்ல கேட்பவராக ஆகுங்கள். நல்ல கணவராக ஆக வேண்டுமா? மனைவியை கேளுங்கள். நல்ல மனைவியாக வேண்டுமா? கணவரை கேளுங்கள். நல்ல பெற்றோராக வேண்டுமா? குழந்தைகளை கேளுங்கள். நல்ல தலைவராக வேண்டுமா? மக்களின் குரலை கேளுங்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது முக்கியம், ஆனால் இறைவன் நமக்கு அனுப்பும் மனிதர்களின் வார்த்தைகளை கேட்பதும் அதைவிட முக்கியம். இனி நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுப்போம். நான் சொன்னா கேளு என்று சொல்லும் முன் நான் கேட்டேனா என்று நம்மையே கேட்டுக்கொள்வோம். அந்த ஒரு மாற்றம் ஒரு குடும்பத்தை மாற்றும், ஒரு சமுதாயத்தை மாற்றும், ஒரு தேசத்தையே மாற்றும். கேட்பவன் அறிவாளி,
புரிந்து கொள்ளுபவன் மனிதநேயவாதி. கேட்டு மாற்றத்தை உருவாக்குபவனே உண்மையான தலைவனாகிறான் அல்லது தலைவியாகிறாள். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.